பொறுமையா இருங்க. பொண்ணை பத்திரமா கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் பொறுமையா கோஆபரேட் பண்ணி தானே ஆகணும். எத்தனை நாளைக்கு சார் பொறுமையா இருக்கிறது? அதுக்குள்ள என் அம்சாவுக்கு ஏதாவது ஆயிட்டா, இவங்க என் அம்சாவை ஏதாவது பண்ணிட்டா என்ன சார் பண்ண முடியும்? என் அம்சா உங்களால திருப்பி கொடுக்க முடியுமா சார்? என் அம்சாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களால கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமா சார்? ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஹலோ கேட்கல. ஹலோ ஹலோ ஐயா பெரியவரே, இவங்க தான் 2 பேரும் எமோஷனலா பேசுறாங்க. நீங்களாவது உங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம்ல. வீட்டுல இருந்து பொண்ணை காணோம்னா ஏதாவது ஒண்ணு குறைய சொல்லலாம். கல்யாண மண்டபத்துல முகூர்த்த நேரத்துல பொண்ணு காணாம போயிருக்குங்கிறப்ப எப்படிங்க ஐயா? அதைத்தாயா நானும் சொல்றேன். சாதாரணமா வீட்டுல இருந்தோ இல்ல வேலைக்கு போயிட்டு வரும்போதோ பொண்ணை காணோம்னா யாராவது தூக்கியிருப்பாங்க, கடத்திருப்பாங்க, இல்ல எங்கேயாவது போயிருப்பாங்கன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். கல்யாண மண்டபத்துல காணோம்னா இது ஒரு பெரிய சதி. திட்டமிட்டு எல்லாம் பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. மண்டபத்துல உள்ளவங்களே கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கலாம். ஏதாவது ஒரு வழியில அவங்களுக்கு உதவிகள் நடக்காமலோ இல்ல பெரிய திட்டமிட்ட சதிகள் இல்லாம பொண்ணை தூக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. யதார்த்தமா காலையில முடிவு பண்ணி சாயங்காலம் பண்ற விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா, என்ன பிரச்சனை, அவங்களுக்கும் இந்த பொண்ணுக்கு என்ன சம்பந்தம்னு எல்லாத்தையும் தீவிரமா தேடி கண்டுபிடிப்போம். கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தான் நான் சொல்றேன். பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பாதுகாப்பா அவளை காப்பாற்ற வேண்டியது எங்களோட பொறுப்பு. நீங்க எங்களுக்கு கோஆபரேட் பண்ணா மட்டும் போதும். எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் செய்யறேன்னு செஞ்சு பொண்ணுக்கு பெரிய பிரச்சனைகளை நீங்களே ஏற்படுத்திடாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஜீவா, அம்சா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு மச்சான். என்ன மச்சான் சொல்ற? எப்படி, எங்க இருக்கா? சொன்னேன்லடா, எப்படியும் இவன் தேடி கண்டுபிடிச்சு வந்துருவான்னு சொன்னேன். பத்தியா, சொன்னது மாதிரியே நடந்துருச்சா? எப்படிக்கா இவன் நம்ம வீட்டை தேடி வந்தான்? காதல்ரா, அடியாத வயசுலயே அவளுக்காக வம்புக்கு வந்து நெஞ்ச நிமித்திக்கிட்டு சண்டைக்கு நின்றவன் இன்னைக்கு இவ தான் உலகம்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கும்போது சும்மா விட்டுருவானா? அதுக்காக தான் நான் அப்பவே சொன்னேன், கடத்திட்டு வந்த கையோட கல்யாணத்தை முடிச்சிருவோன்னு. நீ தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வா, அங்க கூட்டிட்டு வா, இங்க கூட்டிட்டு வான்னு அலக்கழிச்சு நேரத்தை பேத்திட்டு இருக்க. என்னக்கா புரியாம பேசுற? உடனே எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ண முடியுமா? கண்டுபிடிச்சு தேடி வந்துட்டாங்களேடா, இப்ப என்ன பண்ண சொல்ற? அவங்க தேடி வரும்போது நம்ம வீட்டுல இல்லாம இருந்தாதான்க்கா பிரச்சனை. வீட்டுல இருந்ததுனால எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க கன்ஃபார்மா வரல, டவுட்ல தானே வந்தாங்க. இப்ப நம்ம கடத்தலைங்கிறத அவங்க உறுதி பண்ணிருப்பாங்க. போலீஸே நம்மள தாக்கா நம்புச்சு. நீ ஏன் ஃபீல் பண்ற? ஃப்ரீயா விடு, பாத்துக்கலாம். அடுத்த முகூர்த்தத்துக்கு இன்னும் 1 மணி நேரம் தாண்டா இருக்கு. இவங்க மோப்பம் பிடிச்சி இங்க வர வந்துட்டாங்கன்னா இனிமேல இவங்க அடங்க மாட்டாங்க. இவங்க அடுத்து நம்மளை கன்ஃபார்ம் பண்றதுக்குள்ள எப்படியும் உனக்கும் அந்த நாய்க்கும் கல்யாணத்தை முடிக்கணும். முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். நம்ம கஸ்டடியில் இருக்கிற வரைக்கும் நீ ஏக்கா பயப்படுற? பொறுமையா இரு. இவ்வளவு தூரம் அவன் தேடி நம்ம ஊருக்கு நம்ம வீட்டுக்கே வந்த பிறகும் பொறுமையா இருக்கிறதுல அர்த்தம் இல்லடா தம்பி. உடனே அடுத்து ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கணும். உடனே உனக்கும் அவளுக்கும் கல்யாணத்தை முடிச்சு ஆகணும். நீ கிளம்பு. அட பாவீங்களா, அப்ப அம்சாவை கடத்தினது நீங்க தானா? பாத்தீங்களா சார், நான் தான் அப்பவே சொன்னனே சார், அம்சாவுக்கு இவங்களை தவிர வேற யாரும் பெரிய எதிரி கிடையாதுன்னு. இப்ப பாத்தீங்களா எங்க வந்து நிக்குதுன்னு? இவங்க 2 பேரையும். ஜீவா, உங்க கோவம் புரியுது, கொஞ்சம் பொறுமையா இருங்க. போலீஸ் கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்கல்ல, இவங்களை நான் பாத்துக்கிறேன். சார், அந்த பேதியில ஓவானோட கல்யாணம் பண்ணணும் வைக்கணும்னு என்னென்னமோ பேசியிருக்காங்களே, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கே சாரு. பயப்படாதீங்கம்மா, இந்த பொம்பளையோட தம்பி இங்கே தானே இருக்கான். எப்படியும் இவங்க போனா தானே அங்கே கல்யாணம் நடக்கும். அப்ப அம்சாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது நம்மளுக்கு தெளிவாயிருச்சு. அதுவே போதுமே. மற்றபடி அம்சாவை காப்பாத்தி கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம கடமை. வாங்க முதல்ல அதை பார்க்கலாம். ஆமா ஜீவா, இவங்க பேசுனதை வச்சு அம்சாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவ கடத்தி மட்டும் தான் வச்சிருக்காங்கிறது தெளிவாயிருச்சு. இவங்க அந்த இடத்துக்கு போனா மட்டும்தான் மச்சான் பிரச்சனை. அதுக்குள்ள நம்ம எப்படியும் போய் அம்சாவை காப்பாத்திரலாம். உனக்கு அம்சாவுக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாம் மச்சான். முதல்ல நம்ம கிளம்பலாம் வா. தாய் தகப்ப இல்லாத பிள்ளைய கல்யாணத்தன்னைக்கு கடத்திட்டு வந்து இப்படி அடைச்சு வச்சு சித்திரவதை பண்றாங்களே, இவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்களா? இப்பவே இவங்களுக்கு நீங்க ஒரு முடிவு கட்டணும் சார். போலீஸுக்கே தண்ணி காட்டணும்னு நினைச்ச இவங்க எல்லாம் நாங்க சாதாரணமா விட்டுருவோமாயா? இப்ப இவங்க இருக்கிற இடத்துக்கு நேரடியா போய் அம்சாவை நீ தான் கடத்திருக்க, உண்மையை சொல்லுன்னு கேட்டா மட்டும் சொல்லிடுவாங்க நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இல்ல சார். இம்புட்டு நேரமா நம்ம கிட்ட என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அதே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ரூட்ல போய் தான் சரி பண்ணணும். இவங்க ரூட்ல போய் தான் அம்சாவை கண்டுபிடிக்கணும். அதுக்காக இவங்களை அப்படியே விட சொல்றீங்களா? விட சொல்லல மிஸ்டர் ஜீவா. இவங்களை பின்தொடர்ந்து போனாதானே அம்சா எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். இப்ப போய் அடிச்சு உதச்சு கேட்டா மட்டும் உண்மையை சொல்லிடுவாங்க நினைக்கிறீங்களா நீங்க? சார்,
புரிஞ்சுக்கோங்க தம்பி. கல்யாண மண்டபத்திலேயே வந்து பொண்ணை கடத்திருக்காங்கன்னா இவங்க எப்பேற்பட்டவங்களா இருப்பாங்க. நேரடியா வந்து இவ்வளவு தூரம் விசாரிக்கும் போதும் நம்மளையே உழப்பி விட்டு சுத்தல விடுறாங்கன்னா இவங்க எப்பேற்பட்ட தில்லாலங்கடியா இருப்பாங்க. இவங்கள போய் அடிச்சோ உதச்சோ பொண்ணு எங்க இருக்கான்னு கேட்டா சொல்லுவாங்களா? இவங்க போற ரூட்ல நம்மளும் போய் அம்சாவை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம காப்பாற்ற முடியும். நீங்க கோஆபரேட் பண்ணீங்கன்னா அது நடக்கும். இதுக்கு மேல உங்க விருப்பம். ஆமா தம்பி, முதல்ல அவங்கள பாலோப்பு பண்ணி போய் அம்சாவை கண்டுபிடிப்போம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. காயத்தை நேசித்தேனே என்ன அம்மா, அப்பா, தாத்தாடி, அம்மா, அம்மா, போலீஸ்காரி போட்டு பொறிச்சு எடுத்ததுல முதுகெல்லாம் வலிக்குதுமா. என்னைய மட்டும் மாடி பொறிச்செடுத்த, என்னைய வந்தான வறுத்தெடுத்த, எனக்கு மட்டும் வலிக்காத. நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த மொட்டைக்காரிய சும்மாவே விடக்கூடாதுமா. ஐயோ, கிரகத்துக்கா இந்த கல்யாணத்துக்கு போனேன். அலையா விருந்தாளியா கூப்பிடாம இருந்தாளுங்க. அங்கிட்டு சொல்லி இங்கிட்டு சொல்லி 10 வீட்டில் பக்குவாடு பேசி இந்த கல்யாணத்துக்கு கூப்பிடணுமேனு கூப்பிட்டவளுக போய் 2 வேளை சோத்த திண்டு நொங்கு எடுத்தது தான் மிச்சம். இதுக்கு பேசாம மூடிக்கிட்டு பழைய கஞ்சியை குடிச்சிட்டு படுத்து கிடந்திருக்கலாமடி. நான் தான் அப்பவே சொன்னனே, கேட்டியா நீ? கல்யாணத்துக்கு போனாதான் அவ எத்தனை பவுன் நகை போடுறான்னு தெரியும், எம்பிட்டு சீர் வைக்கிறான்னு தெரியும், எத்தனை சேலை கொடுக்குறான்னு தெரியும்னு. நீ தான் எல்லாத்தையும் அதை தெரியணும் இது தெரியணும்னு கிளம்பி போன. இப்ப பாரு எந்த நிலைமையில கிடக்கும்னு. ஆத்தாடி, குறுக்கெல்லாம் ஒடிக்குதே, நான் என்ன செய்வேன்? ஆத்தா, முடியலையே முடியலையே. எந்திரிச்சு ஒரு சுடுதண்ணி உத்தரம் கொடுக்கணும்னா கூட முடியாது போல் இருக்கு. காலெல்லாம் புண்ணா வலிக்குதுமா. ஆமா, நம்ம இம்புட்டு கத்திக்கிட்டு கிடக்க. எங்கடி உன் புருஷன்? வீட்டை பார்த்துக்கிட்டு வீட்டுல இருக்க சொன்னா எங்கடி போனாரு? லைலா, லைலு பேபி, 2 பேரும் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? வீட்டுல 2 நாளா பொம்பளையாளு இல்லையேன்னு கொஞ்சமாவது கவலை இருக்க. வாரத பாத்தியா எப்படின்னு ராசனட ஓட்டுக்கிட்டு. லைலு பேபி, என்ன சீக்கிரமே வந்துட்ட? ஆமா, பந்தி முடிஞ்சிருச்சா? நீ சாப்பிட்டியா? என்ன சாப்பாடு போட்டாங்க? மூதேவி, கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தா கல்யாணம் முடிஞ்சிருச்சான்னு தான் கேட்பாங்க. பந்தி முடிஞ்சிருச்சான்னு நீ ஒரு ஆளு தான் கேட்ப. எனக்கு என்ன தேவையா அதானே லைலா கேட்க முடியும். ஆமா, கல்யாணத்துல ஏகபோக விருந்தாமே. கறி குழம்பு, மீன் குழம்பு, நண்டு வறுவல்னு பயங்கரமா அசத்தி போட்டாங்களாமே. பெரிய தூக்குச்சட்டியா எடுத்துட்டு போன, குழம்பு நிறைய கொண்டுட்டு வந்திருக்கீல. கல்யாணக்கார வீட்டுல 10யும் 10ஆமையும் சோறு வடிச்சிருப்பாங்க லைலா. வெந்து வேகாமல் இருக்கும். அதனாலதான் நான் பொல பொலன்னு பொன்னி அரிசியில சோறாக்கி வச்சுட்டேன். நல்லா வெந்து வடிச்சு வச்சிருக்கேன் லைலா. நீ கொண்டுட்டு வந்த குழம்பு மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு ஊத்தி சாப்பிட்டுருவேன். வயிற்ற ரொம்ப நேரமா காய போட்டிருக்கேன் லைலா. ரொம்ப பசிக்குது. அம்மா, பத்தியம்மா, நம்மளே பொம்பளை போலீஸ் கிட்ட அடி வாங்கி முட்டி முகரெல்லாம் பேந்து போய் வந்திருக்கோம். இவன் சுட சுட பொன்னி அரிசியில சோறு பங்கி வச்சிருக்கானா? அப்ப என்ன ஒரு ஏத்தம் பத்தியம்மா இவனுக்கு? என்ன லைலா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீ பாட்டுக்கு ஏதோ புடிச்சு வச்ச புள்ளையார் மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்க. நீ குழம்பு எடுத்துட்டு வருவேங்கிற தைரியத்துல தானே சோறு வடிச்சு வச்சிருக்கேன். ஆமா, நீ குழம்பு கொண்டுட்டு வந்தியா இல்லையா? சைட் டிஷ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, மெயின் டிஷ் இருந்தா போதும். ஏய், கட்டு பேத்தாத கொக்கி. கல்யாணக்கார வீட்டுல பொம்பளை போலீஸ் எங்களை புரட்டி எடுத்துட்டாலேன்னு நாங்களே புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கோம். உனக்கு கறி குழம்பும் பொன்னி அரிசி சாப்பாடு கேக்குதோ? என்ன லைலா சொல்ற? பொம்பளை போலீஸ் புரட்டி எடுத்துட்டாளா? என்ன, என் அத்தையும் ஒரு மாதிரி இருக்காக. அத்தை, உங்களையுமா? கல்யாண பொண்ணு அம்சா கடத்திட்டு போயிட்டான்னு ஊருக்குள்ள யாருமே உங்ககிட்ட சொல்லலையா? என்ன லைலா சொல்ற? கல்யாண பொண்ணை கடத்திட்டாங்களா? அவளை கடத்தினா நீ ஏன் ஷாக்காகுற? இல்ல லைலா, அப்ப கல்யாணம் முடிஞ்சிருக்காதுல்ல. அவளுக்கு கல்யாணம் நடந்தா என்ன, நடக்கலைனா என்ன? அதுக்கு ஏன் நீ ஷாக்காகுற? இல்ல லைலா, கல்யாணம் நடக்கலைன்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடலைன்னா அங்கே பந்தி நடக்காது. அப்ப சமைச்ச சாப்பாடெல்லாம் வேஸ்டா போயிருக்குமே. நீங்களும் பட்னியா தான் வந்தீங்களா? நாங்க எப்படி பட்னியா வருவோம்? அதெல்லாம் ஆளுக்கு முன்னாடியே போய் உட்காந்து எல்லாம் வீணா போகுமேனு திண்டு தான் வந்தோம். ஆனா திண்ட சோத்தெல்லாம் வெளியே அனுப்புறது மாதிரி அந்த மொட்டைக்கார கிழவி போலீஸ்காரிக்கிட்ட எங்களை மாட்டி விட்டு அவ எங்களை கும்முன்னு கும்மி எடுத்துட்டா தெரியுமா? ஐயோ, என்ன லைலா சொல்ற? என்னப்பு மனசுக்குள்ள குளு 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 குளுன்னு இருக்கோ? இருக்காம எப்படி இருக்கும்? கல்யாண சாப்பாடை நீங்க மட்டும் சாப்பிடணும்னு என்ன மாட்டுச்சாணியெல்லாம் விட்டுட்டு ஆத்தாளு மகளும் பட்டு எடுத்து கட்டிக்கிட்டு மினிக்கிட்டு போனியல்ல. இப்போ உங்களுக்கே கறிச்சோறு கிடைக்காம திரும்பி வந்திருக்கிறத நினைச்சா எனக்கு வயிறு குளு 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 குளுன்னு தாண்டி இருக்கும். கல்யாண சாப்பாடை நீங்க திங்கலங்கிறது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா நீங்க அடி வாங்கிட்டு வந்த நினைச்சா அடடடடடடடா, என் வகுறு நெஞ்சு மனசு எல்லாம் குளுந்து ஒய்ய கிடக்கடி. யோ கொக்கி, லைலா, என்னையா ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி இருக்கு? என்ன லைலா இப்படி சொல்ற? அத்தை எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. அவங்க இந்த வயசுல வயசான காலத்துல அடி வாங்கிட்டு வந்திருக்கிறத நினைச்சு நான் எவ்வளவு கவலைப்படுறேன் தெரியுமா?
நீ கவலைப்பட்டு கிழிக்கிற லட்சணம்லாம் எங்களுக்கு தெரியும். ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டி இருக்கும், அதை போய் எடுத்துக்கிட்டு அப்படியே டைகர் பாமும் அயோடெக்ஸும் எடுத்துட்டு வா. உடம்பு வலியா வலிக்குது. அத்தை உங்களுக்கு அப்ப எனக்கு மட்டும் அயோடெக்ஸ் ஏரோப்ளேன்ல இருந்தா வரேன். போய் எடுத்துட்டு வாங்க போங்க. சரிங்க அத்தை, போறேன். ஆத்தாலையும் மகளையும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு விட்டுருப்பாங்க போல் இருக்கே. அடடடடடா, இந்த கண்கொள்ளா காட்சியை பாக்குறதுக்கு கூட இல்லாம போயிட்டோமே. கறிக்குழம்பு என்னடா கறிக்குழம்பு, இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு ஆஃப் கட்டிங்க போட்டா தானே கரெக்டா இருக்கும். உடனே டாஸ்மார்க்குக்கு போறோம், குடிக்கிறோம், இந்த நாளை என்ஜாய் பண்றோம். அன்னைக்கிலே வனசா ஆத்தா மேலு சிவா தம்பி யாராவது போன் அடிச்சாங்களா? அம்சா எங்க இருக்கான்னு ஏதாவது விவரம் தெரிஞ்சாம்டி? 1/2 மணி நேரமா போன் அடிச்சு மெனிக்காதாத்தா இருக்கும். யாருமே எடுக்க மாட்டோங்கிறாங்க. பிள்ளைய கண்டுபிடிச்சிட்டாங்களா என்னன்னு ஒரு விவரமும் தெரியல. கல்யாண மண்டபமே களை இழந்து போயிருக்கு. அத்தக்காரத்தா வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா? அதெல்லாம் போகலடி. அடுத்த முகூர்த்தத்துல எப்படியும் அம்சாவை கூட்டிட்டு வந்துருவாங்க. அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டு தான் போகணும்னு இருக்கும். அன்னைக்கிலே என்ன மாமா வந்துட்டியே? அம்சாவை கண்டுபிடிச்சாச்சா? பிள்ளைய பார்த்துட்டீங்களா? இல்ல அன்னைக்கிலே, நாங்களும் சிசிடிவி கேமரால பார்த்த அடையாளத்தை வச்சு எங்கெங்கெல்லாமோ தேடி பார்த்தோம். அந்த காரையும் காணா. அம்சா எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியலம்மா. அதான் உங்களுக்கு ஏதாவது விவரம் தெரியுமான்னு இங்க வந்தேன். தெரிஞ்சாதான் நாங்களே ஃபோன் பண்ணிருப்பேமே மச்சான். எங்களுக்கு எந்த விவரமும் தெரியாம இங்கேயே உட்கார்ந்துருக்கோம். அந்த பயலுக யாருக்காவது போன் அடிச்சு பாத்தியாப்பா சுப்பிரமணி? அவங்களாவது எங்கிட்டாவது கண்டுபிடிச்சாங்களாமா? கையில போன் இல்ல பிரியாத்தா. அந்த தம்பிய நம்பரு என்கிட்ட இல்ல. அதான் உங்களுக்கு எதுவும் விவரம் தெரியுமான்னு கேட்டுட்டு அப்படியே போனை வாங்கிட்டு போமேன்னு தான் வந்தேன். எங்க மாமா அவங்கள இன்னும் ஒரு விவரமும் சொல்லல. மாப்பிள்ளை வீட்டாளுக்கெல்லாம் அவங்க தம்பி மகளுக்கு ஜீவா தம்பியை கட்டி வைக்கணும், அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் பண்ணணும்னு பேசிக்கிறாங்க. ஏதோ பயமா இருக்கு. பிள்ளைக்கு இப்பதான் முதன்னு ஒரு நல்லது நடக்குதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டோம். அவ வாழ்க்கையில இப்படி எல்லாமா பெறலையோ நொருலன்னு. என்ன தம்பி மகளுக்கு கட்டி வைக்கிறாங்களாமா? இது நல்ல கதையாவுல இருக்கு. ஒருத்திக்கு நிச்சயம் பண்ணி கல்யாண மேடை வரைக்கும் வந்துட்டு அவங்க தம்பி மகளுக்கு கட்டி வைப்பாங்களாமா? நம்ம பாத்துக்கிட்டு இருப்போமாமா? அக்கா அவங்க குடும்பத்துல 1000 சொல்லட்டேன். ஜீவா தலை எப்பேற்பட்ட கேரக்டர்னு எனக்கு தெரியும். அவர் அம்சாவை தவிர வேற யாரையும் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டாரு. நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. அவங்க அம்மாவும் அப்பத்தா கறியும் தாண்டா அங்கிட்டு இங்கிட்டுமா போனா பேசுறாளுக. அவளுக பேசுறது நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அவளுக மேலேயே சந்தேகமா இருக்கு. அவளுகதே என்னமும் பண்ணிட்டாளுகளா, இந்த கல்யாணம் பிடிக்காம இப்படி நாடகம் நடத்துறாளுகளான்னு அந்த பக்கமும் ஒண்ணு தோணுது. யார் மேல பாவம் இருக்கு, யார் மேல பழி கிடக்குன்னு ஒன்னும் புரியல. பாவம் தான் பிராணி பிள்ளை வாழ்க்கையில இப்படி தேறு கட்டு போய் நிக்குது. யாரு என்ன பேசினாலும் சரி, என்ன பண்ணினாலும் சரி, அதெல்லாம் அம்சா கல்யாணத்தை யாராலையும் தடுக்க முடியாது, நிறுத்தவும் முடியாது. எங்க அவங்களும் பண்றத நம்மளும் பார்க்கத்தானே போறோம். நம்மளை மீஞ்சி இந்த ஜீவா பையன் யார் கழுத்துலயாவது தாலி கட்டிடுவானா? பாத்துருவோம். நம்மளை மீஞ்சி இந்த மனமேடையில என்னதான் நடக்குதுன்னு பார்க்கத்தானே போறோம். சரி நான் போனை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அன்னைக்கிளி அந்த போன் எடுத்தாமா, ஒரு ஆத்திர அவசரம்னா யார்ட்டையாவது போன் பண்ணி கேட்டுக்கறணும்ல. அக்கா போன் அடிக்குது, யாருன்னு பாரு. ஹலோ ஆருமா? அக்கா நான் மடனா பேசுறேன். சொல்லு மடனே, அம்சாவை கண்டுபிடிச்சிட்டீங்களா? எங்கேமா இருக்கா புள்ள? அக்கா அம்சாவை கடத்தினது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அவளை தேடிதான்க்கா எல்லாரும் போயிட்டு இருக்கோம். மாமா கூட இருக்காங்களா? இருக்காங்க மடனே. இம்புட்டு நேரம் யாரையும் காணோம்னு தேடிட்டு இப்பதான் போன் வாங்குறதுக்காக வந்தாங்க. அக்கா இந்த போனுக்கு நான் ஒரு லொகேஷன் அனுப்புறேன். அந்த இடத்துக்கு மாமாவையும் பாவாடையும் உடனே கிளம்பி வர சொல்ல, சரியா? சரிதா மடனே, நான் உடனே வர சொல்றேன். என்ன நிகிலி மாடன் என்ன சொல்லுது? மாமா போனுக்கு ஏதோ லொகேஷன் அனுப்புறாளாம். அந்த இடத்துக்கு நீங்க வருவீங்களா? அம்சாவை யாரு கடத்தினான்னு கண்டுபிடிச்சாச்சா? அப்படியா? போன கொடு, நான் முதல்ல உடனே கிளம்புறேன். ஆமா யாரு என்னன்னு கேட்டியா? ஐயோ பதட்டத்துல நான் அதை விசாரிக்கலையே. அவளே ஒரு மாதிரி படபடன்னு பேசினா. சரின்னு நான் உங்கள்ட்ட கொடுக்கறோம்னு வச்சிட்டேனே. சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை நிகிலி. நான் போய் நேர்ல என்னன்னு பாத்துக்கிட்டு உனக்கு போன் அடிக்கிறேன். போனை கொடு. ஆறுன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா உடனே வெரசா கிளம்புடா சுப்பிரமணி. அவங்க யாரு என்னன்னு பார்த்து ரவரவையா உரிச்சு வீசிட்டு பிள்ளைய கூட்டிட்டு வாங்கடா. அப்புறம் பின்ன சும்மாவா விட்டுருவான்? உடனே கிளம்புறேன். வாடா போட. கிளம்புனே. சும்மா இருக்க மாட்டேன். வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன் ஜீவான்னு கத்திக்கிட்டே இருக்கேன். உன்னால மனசன் படுத்து தூங்க முடியுதா? டேய் முனியாண்டி, வாடா ஓனாண்டி. இந்த புள்ள என்னடா போட்டு பாடா படுத்துது. கொஞ்ச நேரம் படுத்து தூங்குனா நொய்யு கத்திக்கிட்டே இருக்கு. வாயில தான் பிளாஸ்டரி போட்டிருக்கலடா, அப்புறம் எப்படா கத்துவா?
பிளாஸ்டிக் போட்டது அது வாய்க்கா எனக்கான்னு தெரியல. ngொங்கோ 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 ngொங்கோன்னு கத்திக்கிட்டே இருக்கடா. எரிச்சலா இருக்கு, காதெல்லாம் அடைக்குது. ஏய் என்னடி வாயை மூடிக்கிட்டு பேசாம இருக்க மாட்டே? என்ன இப்படித்தான்டா ஓனாண்டி புரியாத பாஷையில பேசி உசுர் எடுக்குது. இந்த பிள்ளை என்னடா சொல்ல வருது? வாயில இருக்கிற பிளாஸ்டிக் பிச்சோடு அது என்ன சொல்லுதுன்னு பாப்பா. வாயில இருக்கிற பிளாஸ்டிக் பிச்சோன ஓடிடுச்சா என்னடா செய்யறது? அதான் கட்டு கட்டி உட்கார வச்சிருக்கமே, அப்புறம் எப்படி ஓடுவா? வாயை கழட்டி விடுறா, என்னதான் பேசுதுன்னு பாப்போம். கத்தி ஊற கொட்டிடுச்சுனா? ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல இருக்கிற அந்த கட்டடத்துக்குள்ள ஒரு ஈ காக்காக்கு கூட இவ கத்துனா கேட்காது. பாவம் என்னத்துக்கு வாயை பொத்தி வச்சுக்கிட்டு, கழுதை அவுத்து விடு. சரிடா ஓனாண்டி, அப்ப அவுத்து விட்டுருவான். இது தொல்லை தாங்க முடியல. ஏய் உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்ப கத்திக்கிட்டே இருக்க? எனக்கு இன்னைக்கு கல்யாணம், நான் என் ஜீவா கிட்ட போகணும். லூசாடி நீ, கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுனால தானே மண்டபத்துல வந்து தூக்கி இருக்கோம். எனக்கு கல்யாணம் போகணும்னா எப்படி போவியா? எல்லாரும் அங்க தேடிட்டு இருப்பாங்க, நான் போகணும். என்ன விடுங்க. எதுக்கு சம்பந்தம் இல்லாம என்ன கடத்தி வச்சிருக்கீங்க? என்ன விட்டுருங்க ப்ளீஸ், என்ன விட்டுருங்க. பாரு, எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்ல, ஆனா என் தலைவனுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்குல்ல. என் தலைவன் என்ன சொன்னாலும் அதை நாங்க செய்ய வேண்டியது எங்க கடமை. ஆமா, உன்னைய யாரு அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிற சொன்னா? என் தலைவன் இருக்கும்போது நான் ஏன் உங்க தலைவனை கல்யாணம் பண்ணிக்கணும்? நானும் ஜீவாவும் உயிருக்கு உயிரா விரும்புறோம். எங்க கல்யாணத்துக்காக நாங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. நான் ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்கணும். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, விட்டுருங்க. டேய் ஓனாண்டி, என்னடா முனியாண்டி? நான் தான் சொன்னேன்ல, இது வாயை கட்ட அவுக்க வேணா, அது பாட்டுக்கு கடந்து உருப்பிக்கிட்டே கிடக்கட்டும்னு. பாரு, வாயை திறந்ததுல இருந்து நொய்யின்னு போகணும்னு கத்திக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையாடா? வந்ததுல இருந்து ஒருவேளை சாப்பாடு கூட சாப்பிடாம இத காத்துக்கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்கான். வாடா வெளியில போய் ஒரு டீயாவது சாப்பிட்டு வருவான், பசிக்குது. ப்ளீஸ் என்ன அவுத்து விடுங்க. உங்களை நான் கெஞ்சி கேக்குறேன், உங்க கால வேணாலும் விழுகிறேன். என்ன அவுத்து விடுங்க, என்ன அவுத்து விடுங்க. நான் என் ஜீவா கிட்ட போகணும். இங்க பாரு புள்ள, கடத்திட்டு வந்த கடத்தல்காரங்களா இருந்தாலும் எங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கிறதுனால தான் வாய் கட்ட அவுத்து விட்டுருக்கோம். சும்மா நொய்யின்னு போகணும்னு கத்திக்கிட்டு கிடந்தா திரும்பவும் எடுத்து பிளாஸ்டரிய ஒட்டி விட்டு போடுவேன். ஒட்டி உங்களுக்கு கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ப்ளீஸ். நான் என் ஜீவா கிட்ட போகணும். என் ஜீவா என்ன தேடிட்டு இருப்பான். ப்ளீஸ், நான் என் ஜீவா கிட்ட போகணும். ஜீவா, ஜீவா. டேய் முனியாண்டி, பிளாஸ்டர் எடுத்து ஒட்டி விடுறா. டேய் ஓனாண்டி, இந்த பிள்ளை அழுகிறத பார்த்தா பாவமா இருக்குடா. டேய் முனியாண்டி, தலைவனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு இந்நேரம் நம்ம தலை தனியா போயிருக்கும்டா. வாயை மூடிக்கிட்டு பிளாஸ்டரிய ஒட்டி விட்டுட்டு வா. பசிக்குதுன்னு சொன்னீல, போய் டீ சாப்பிட்டுட்டு வருவோம். சரிடா ஓனாண்டி, இரு வரேன். அண்ணே ப்ளீஸ் அண்ணே, என்ன விட்டுருங்கண்ணே. அண்ணே நான் பிறக்கும் போது எங்க அம்மா இறந்துட்டாங்கண்ணே. எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இத்தனை வருஷமா என் சித்தியோட கொடுமையில வாழ்ந்த எனக்கு ஜீவாவை கல்யாணம் பண்ணிதான் ஒரு வீடியோ காலம் கிடைக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப என் கல்யாணத்தையும் நிறுத்துறதுக்கு இப்படி கடத்திட்டு வந்து வச்சிருக்கீங்களே. நான் உங்களுக்கெல்லாம் என்ன பாவம் பண்ணேன்? என் வாழ்க்கையை இப்படி சீரழிக்கணும்னு பாக்குறீங்க? உயிரே என்னை மீண்டும் இணைவாயா நான் கேட்கின்றேன். என்னமா சொல்ற? ஆமாண்ணே, எனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாதுன்னு. என் வாழ்க்கையில நடக்க போற முதல் நல்ல விஷயம் என் ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும்தானே. இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் எந்த ஒரு சந்தோஷத்தையுமே அனுபவிச்சது இல்லைன்னு. நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைச்சது இல்லைன்னு. என் வாழ்க்கையில நடக்க போற முதல் நல்ல விஷயம் எனக்கும் ஜீவாவுக்கும் கல்யாணம் நடக்கிறது தான். அதையும் இப்படி தடுக்கிறது மாதிரி கடத்திட்டு வந்து வச்சிருக்கீங்க. வாழ்க்கையில இனிமே எதுவுமே இல்லைன்னு. எனக்கு ஜீவா வேணும்னு உங்க கால வேணாலும் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னை விட்டுருங்க, என்ன விட்டுருங்கண்ணே, என்ன விட்டுருங்க. ஓனாண்டி, இந்த புள்ள பேசுறதெல்லாம் பார்க்க கஷ்டமா இருக்குடா. பேசாம விட்டுருவோமா? ஏய் முனியாண்டி, கிறுக்க மாதிரி பேசாதடா. பொம்பளை பிள்ளை அழுதோனா உனக்கு பொத்துக்கிட்டு வருதோ? இல்லடா, அம்மா அப்பா இல்லாத அனாதைன்னு சொல்லுது. நம்மளும் அந்த மாதிரி தானே, அதான் ஒரு மாதிரி சென்டிமெண்டல் லாக் ஆயிட்டேன். டேய் கிறுக்கா,
தலைவன் நமக்காக கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ப்ராஜெக்டடா. இதை நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணி காட்டினாதான் அடுத்தடுத்து தலைவன் நம்மளுக்கு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் கொடுப்பாரு. நம்ம இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? ஒத்த ரூபா காசுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம்ங்கிறது உனக்கு தெரியும்ல. அது இல்லடா அண்ணே, அண்ணே நான் என் ஜீவா கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல வேலை ஏற்பாடு பண்ண சொல்றேன்னு. ப்ளீஸ்ண்ணே, ப்ளீஸ்ண்ணே என்ன விட்டுருங்கண்ணே, விட்டுருங்கண்ணே, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், என்ன விட்டுருங்கண்ணே. ஏம்மா நீ அழுகாதம்மா, நீ அழுகிறத பார்த்தாலே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. டே வீணா போன முனியாண்டி, நம்ம பாக்குற தொழிலுக்கு சென்டிமெண்டோ பந்த பாசத்துக்கோ இடம் இல்லைன்னு உனக்கு தெரியாது. பொம்பளை புள்ள அழுதோன்னு நீனு உக்கிட்டு கிடக்க. ஒழுங்கா அந்த புள்ள வாயை கட்டி விட்டுட்டு கிளம்பி வா. ஹலோ அண்ணே, சொல்லுங்க. ஏய் முனியாண்டி, என்னடா அவ என்ன பண்றா? நம்ம பழைய பங்களால தானே, இன்னும் கட்டி தானே வச்சிருக்கோம். ஏனே இன்னும் அரை மணி நேரத்துல அவளுக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம்டா. பக்கத்துல இருக்கிற பூக்கடையில நல்ல ஃப்ரெஷ்ஷான ரோசாப்பூ மாலையா வாங்கிக்கிட்டு நம்ம குடோனுக்கு பக்கத்துல இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு அவளை கூட்டிட்டு வந்துருங்க. அங்க வச்சு அண்ணன் கல்யாணத்தை பண்ணி வாழ்க்கையை ஆரம்பிக்க போறான்டா முனியாண்டி. அண்ணே, என்னடா முனியாண்டி, அண்ணனுக்கு கல்யாணம்னு சொல்லவும் சந்தோஷத்துல வாயடைச்சு போய் நிக்கிற போல் இருக்கு. ஆமா ஆமாண்ணே. சரி சரி, உங்க சந்தோஷத்தெல்லாம் சாப்பாட்டுல கொண்டாடிடுவான். போய் மாலையை வாங்கி ஃப்ரெஷ்ஷா கொண்டுகிட்டு அப்படியே அவளையும் பத்திரமா கூட்டிட்டு வாங்கடா. நான் கோயிலுக்கு வந்துடுறேன். சரிண்ணே சரிண்ணே. என்னடா முனியாண்டி, அண்ணன் என்னடா சொன்னாரு? அண்ணனுக்கு இந்த பிள்ளைக்கு இன்னும் அரை மணி நேரத்துல கல்யாணம் நடக்க போகுதான். அதான் 2 ரோசாப்பூ மாலை வாங்கிக்கிட்டு அப்படியே இந்த பிள்ளையவும் கோயிலுக்கு கூட்டிட்டு வர சொன்னாருடா. காத்தில அண்ணனுக்கு நம்ம மேல எம்பிட்டு நம்பிக்கை பத்தியில அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை தூக்கிட்டு வர சொல்லியிருக்காருன்னா இது மிகப்பெரிய ப்ராஜெக்டடா. இதை மட்டும் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னு வச்சுக்க, அடுத்தடுத்து வர்ற எல்லா ப்ராஜெக்டையும் அண்ணன் நமக்கு தான் கொடுப்பாரு. வாயில் எடுத்து பிளாஸ்டரிய ஒட்டிட்டு கிளம்பி வா. என்ன அண்ணன் தம்பின்னு உறவு வச்சு கூப்பிடுறதுக்கு யாருமே இல்லையேன்னு கவலைப்பட்டேன். இன்னைக்கு நீ என்ன அண்ணன் அண்ணன்னு கூப்பிடும்போது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா உறவை பார்த்தேன்னா எனக்கு உசுறு இருக்காதுமா. என்ன மன்னிச்சிரு அண்ணே. முனியாண்டி நேரம் ஆச்சுடா. என்ன மன்னிச்சிருமா. பரவாயில்லன்னு என்னை கடத்திட்டு வந்தது யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா யாரா இருந்தாலும் சரி, என்னை கல்யாணம் பண்ணணும்னு என் கழுத்துல தாலி ஏறினா அடுத்த நிமிஷம் என் உடம்புல இருந்து உசுறு போயிடும். இது மட்டும் உறுதி. பால் மழைக்கு காத்திருக்கும் பூமி இல்லையா, ஒரு பண்டிகைக்கு காத்திருக்கும் சாமி இல்லையா, வார்த்தை வர காத்திருக்கும் கவிஞன் இல்லையா, நான் காத்திருந்தால் காதல் இன்னும் நீளும் இல்லையா, கண்ணீரில் தீ வளர்த்து காத்திருக்கிறேனும் காலடி தடத்தில் நான் பூத்திருக்கிறேன்.